அதுதான் நான் வாங்கிட சொன்னீங்க மிச்சம் இதுக்கு போகுது. உங்களுக்கும் தேவையா தொடர்பு கொள்ளுங்க, உங்களுக்கும் செஞ்சு அனுப்பி போடுறோம்னு சொல்லிக்கொண்டு சுவையான பாருங்க உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இந்த பலகாரம் சாப்பிட்டா. பாருங்க இதான் மில்க் மைட் ஒன்று உடைக்க போகிறேன். இது மெயினாக வந்து கேக் என்னது எப்படி செய்ய எனக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் ஜான்சன். நான் தேவி. பாருங்க உறவுகளை, இன்றைக்கு நான் ஒரு பலகாரம் வந்து பைத்தம் பலகாரம் செய்ய போகிறேன். இன்றைக்கு அம்மா வந்து பைத்தமணியான் செய்ய போகிறா. அப்போ அதுக்குரிய பொருட்களும் வந்திருக்கு, எங்களை செஞ்சு தர போகிறேன். அப்போ செய்யக்கு நார்மலாக ஒரு வீடியோ எடுப்பேன். பைத்தம் பலகாரம் கரநாள் வீடியோவும் போடல தானே. அப்போ இன்றைக்கு ஒரு வீடியோ போட்டு எடுப்போம் தான் வந்தது. அம்மாவுக்கு செய்ய தெரியா நார்மலாக 2-3 யூடியூப்பில் அடித்து பார்த்துட்டு தான் இப்போ இதை வந்து செய்ய போகிறாம்மா. உங்களுக்கு செய்து தர போகிறோம் சாப்பிட. அந்த டீ டைம் உண்மையாக அடிச்ச பார்த்தா நீ யூடியூப் இல்லை இல்லை. சரி, அப்போ என்னென்ன கிடக்கு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். அவரோட தங்கச்சியும் ஹெல்ப் செய்கிறதுல பாருங்க, அரைச்ச பேரிச்சம்பழம், ரவை, இது கச்சான் முத்து அரைச்சிருக்கு இடிச்சிருக்கு, மிளகு, சீரகம், ஏலக்காய், சீனி கொஞ்சம் சேர்த்து எல்லாம் அரைச்சிருக்கு. இது வெள்ளமாவா? வெள்ளமா கொஞ்சம், வறுத்த அரிசிமா, மஞ்சள், இது வந்து நெய். உங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் இந்த பலகாரம் சாப்பிட்டா. மில்க் மில்க். சரி, இவ்வளவு பொருட்களையும் வச்சு செய்ய போறோம். நெய் போட்டு வறுத்தெடுக்கும். நெய் எடுக்கும். நெல்லியை தானே இல்லை, பொன்னிறமாக வறுக்கணும். நெய் கொஞ்சம் விட்டு வாசனையாக இருக்கும். நெய் கொஞ்சம் விட்டு தேவையான அளவு நெய் விடலாம். நெய் தேவையான அளவு நல்லந்தான் உடம்புக்கு வேணும். நெய்யை விட்டு கொஞ்சம் வறுக்கணும் பொன்னிறமா. நெல்லியை தானே இல்லைதான் வறுக்கணும். கச்சான் கச்சானம் தான் இருக்கு. ஓ, கச்சான், நச்சீரகம், மிளகு, ஏலக்காய், சீனி கொஞ்சம் சேர்த்து அரைச்சது இந்த இருக்கு. பேரிச்சம்பழம் இது வறுக்கணும். கொஞ்சம் நெல்லிக்கை தானே இல்லை தான் விடணும். கடுமையாக அரிக்க வேணும். இப்போ இது வந்து என்ன பலகாரம்? பெரிச்சம்பழம், கச்சான், ரவை போட்டு செய்த பைத்தம் பலகாரம். பைத்தம் பலகாரம், ரவை பைத்தம், மில்க் விட்டு குழைக்கும். இந்த அடுப்புல செய்யற வேலையோ எது? இது சின்ன வேலை தான். இதை இறக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து குழைச்சிட்டு எண்ணெயில போடுறது. அடுப்பு வேலையை இருக்கப்ப ஏன் சான்ஸ் எனக்கு என்ன அவசரம்?
நீங்க தான் கேட்டீங்க பைத்தம்பலாயிரம் செய்தாங்க. கொஞ்சம் வறுக்கணும், நல்லா பொன்னரமா வறுக்கணும் கொஞ்சம். கடுமையாக இருக்கக்கூடாது. வாசனையா இருக்கு. நெய்தான் கொஞ்சம் கொஞ்சம் பொன்னுறமா விரவணும். ஐயோ ஐயோ, இன்னும் எவ்வளோ நேரமா இருக்கு ஒரு லட்டை சாப்பிட்றதுக்கு? லட்டு சாப்பிடவோ சரியா பூய போய்க்குது அம்மா வந்துடுது. நீ கொஞ்சம் முடுக்க சரி. இல்லை மஞ்சளா வந்துட்டு எல்லாம் மண்ணாயிரம் கொட்டு பொன்னரமா வந்துடுது. மணல் மண் மாதிரி கொட்டு. நீ என்ன செய்யற? நீங்க என்ன செய்ய? நீ என்னம்மா செய்யறது? கச்சானா போடணும். அரைச்சி எடுத்த கச்சான், இடிச்செடுத்த கச்சான். இது மிளகு, சீரகம், இந்த சீனி, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்ப்போம். அடுத்தது அரைச்சி எடுத்த பேரிச்சம்பழம் அரைச்சது. இதெல்லாம் பிணையாகணும். சுடு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். சுடு அதுதானே வாங்கிட சொன்னீங்க. மிச்சம் இதுக்கு போட்டுட்டு மிச்சம் டீ ஊற்றி தாங்க. இது கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். கிறிஸ்டினா தான் டேனா குட்டி தான் சொன்னாங்க. சரி பாருங்க, வெள்ளமா வறுத்தமா கொஞ்சம் அரிசிமா, மஞ்சள் தூள், மஞ்சள் காணமா நாங்க காணாது போடுவோம். தண்ணி குடிச்சேன், தண்ணி எடுத்துக்கொண்டு குடிச்சிட்டு சார் கொண்டாங்க. சரி சரி. மஞ்சள் கொஞ்சம் போடுவோம். மஞ்சள் கலராக இருக்கு உங்களுக்கு கொண்டு வந்துருச்சா? இது வந்து தோசை மாப்பதுக்கு எடுக்கணும். தோச்சு அதில் போட்டு தான் எடுக்கணும். ஒரு அளவாக கரைக்கும். மஞ்சளாக இருங்க, ஒரு அளவாக தான் கரைக்கணும். தோசை மாப்பதுக்கு எடுக்கும். இல்லையான பாத்தியா இல்லையானு இருக்கா? கேட்ட மாதிரி இருக்கு. மஞ்சள் கலர் கூட நல்ல மஞ்சளா வந்துட்டு தண்ணி விடுவோம். ஓ ஏன் தெரிஞ்சு அது என்ன சொல்ல அதை காட்டு படி அவளாம் கோபம் நேரம் போட்டுதான். என்னதுக்காம நேரம் போகுது செஞ்ச தண்ணி போதும் என்ன? நல்லா அடிக்கும். அடிச்சு கரண்டி போட்டு
உடலிக்கு என்ன சொல்லு. தலைக்கு எண்ணெய் வைக்கணும். காய்ச்சல் வந்ததுக்கு எண்ணெய் நெல் அடிக்கணும். இந்த குழந்தை பிள்ளைங்க அடிக்கணும் கட்டணும். இப்போ வந்து இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணணும். கையால் தான் ஜெயிக்கணும். அப்புறம் தான் குழைக்கணும். பாருங்க, இதான் மில்க் மைட். நான் வந்து உடைக்க போகிறேன். இது மெயினாக வந்து கேக்குக்கு தான் டேஸ்ட்டாக இருக்கும். கேக்குக்கு செய்கிறதுக்கு வந்து கூட இது வந்து யூஸ் பண்ணுறது. இப்போ எதுலையா மத வச்சு ஊற்றுறது? அது ஊத்துறையில் அப்படியே விடுறது. நீங்கள் வைக்க என்ன வருது இப்படி? எப்படி வருது? தயிர் மாதிரி. தயிர் மாதிரி தானே இருக்கும். இப்படி தண்ணியில் வருது. அப்படி ஏன்னா தண்ணி தான் போடுவோம். தெரியும் இப்படியே இப்படித்தான் இருக்கிறது. ரைட். தின்பால் கல்லன் மாக்கள்ளி அந்த மாதிரி டேஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு. அது அப்படி ஊத்துறது. ஊற்றி குழைக்கிறது. இது நிறைய கச்சான் பிளம்ஸு இந்த இது கச்சான் பேரிச்சம்பழங்கள்லாம் கூட தான் போட்டு செய்திருக்கும். ஆரோக்கியம். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கு. பேரிச்சம்பழம் பேரிச்சம்பழம் இதுதான் நான் பார்த்து கொண்டு பாருங்க, எல்லாம் மிக்ஸ் பண்ணியிருக்கு. பேரிச்சம்பழம் பலகாரம், பைத்தம் பலகாரம். தின்பால ஊற்றுவோம். உடைச்சது சரி. இப்படிதான் அமர்த்தி தண்டுவோம். சரி குடிச்சிருக்காரு. ஊத்தும் ஊத்தும் அமர்த்தி பாப்போமா? நாங்க பாப்போம். எப்படி செய்ய எனக்கு கையில் எல்லாம் ஊத்துது. கத்தி எடுங்க பாருங்கோ. அளவா தான் விடணும். அளவா. இது என்னத்துல செய்யறது? தண்ணியும் முட்டை 10 முட்டையும் இதுக்கு இருக்கு. முட்டையா? தண்ணியும் 10 முட்டையும் அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸும் அதுக்கப்புறம் சீனி 150 கிராம். அவ்வளோதான். அப்படி என்ன நாங்களே முட்டையை போடலாம் தானே இருக்கு. நாங்களே முட்டையும் அது வெனிலா அதுவெல்லாம் போடலாம். பால் 550 கிராம் மில்க் மைட்டா. பாலும் முட்டை பாலும் தண்ணியும் 1.5 டின் தண்ணியும் கிளாஸ் 10 முட்டை. அப்ப நாங்க 10 முட்டை இருக்கு பாத்தியா? நாங்க முட்டை பால் விட்டு செய்யலாம் தானே. இல்ல போதும் என்ன. என்ன கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் போடுங்க. நம்பர் சேர்ந்து வையுங்க. அம்மா பேரம் எடுக்கலாம் சாப்பிடுறது. அதுக்கு என்ன பண்ண? வடை தூக்கேக்க மா தூக்கேக்க டயானா குட்டி எடுக்கணும் தானேடா. கணக்கு
தின்பால் கல்ல மூடுங்க. தின்பால் கல்ல. சரி அப்ப நாங்கள் இதை சாப்பிட்டு பாருங்க. என்ன தலையில் அண்ணன் கடிக்குது. நாங்கள் நீங்கள் சாப்பிடுவேன். இந்த அடுப்பு நல்லா இருக்கு. இப்படி செய்ய மூடுவேன். இது நீ அதில் துவைச்சிட்டு பிடிஞ்சிட்டு பாருங்க. இப்படி சின்ன சின்ன உருண்டையா உங்களை தேவைக்கு ஏற்ற மாதிரி சின்ன பிடிக்காம சின்ன பெருசாண்டா பெருசா. நான் பிடிக்கட்டேன். பிடிங்க கையை கழுவும். உருண்டை உருண்டையா பிடிங்க. நல்ல தண்ணி தான் காய்ச்சல் பிடிங்க. ஒரு ஜீன்ஸ் கையை கழுவும். சரி பிடிங்க. நல்ல உருகி பிடிக்கும். இதுக்கு நிறைய காய்ச்சான் சின்ன இருக்குது. மாமல் பைத்த பயர்ல செய்ய ஜான்சு பெருசா பிடிக்கும். டேஸ்டா இருக்குண்ணே. நல்லா இருக்கு. இன்னும் கூட விட்டுக்கலாம். தின்பாலோ அளவுக்கு மீன் பிடிச்சா கையில் ஒட்டும். துவைச்சு எடுக்கல. நல்லா இறுக்கியா பிடிங்க. நீங்க பிடிக்கிறீங்களா? நான் சொல்றேன் துவைச்சு சின்ன சின்ன பிடிங்க. சாஞ்சன் பிடிக்கிறது அமத்தோணுங்க. ஓ உருணும் அப்புறம் சுடையில கஷ்டம். அடுப்புன்னு உண்டு. இந்த பலகாரம் நல்ல பலகாரம் பிடிச்சோன்றிருக்கீங்களா? அது என்ன ஜானம் கொஞ்சம் பெருசா பிடிங்க. பெருசா அமத்தோட காணுமா? நீங்க சாப்பிடுற மாதிரி பெருசா இதை நினைக்காங்க. இனி என்ன கலர் மேல அடிக்கிறது? பெயிண்ட் அடிக்கிறது. சரி பாருங்க. இப்போ நீ தோய்ப்பானில் துவைச்சி போட போகிறோம். எண்ணெய் கொதிக்கட்டு. இறுக்கி பிடிங்க. ஜான்சன் பெருசா பிடிக்க வேணாம். பல கல்யாண வீடு ஃபங்க்ஷனோடக்கு தானே செய்கிற. நாங்க இந்த பிறந்த நாளுக்கு செய்யலாம். என்ன நாங்க இந்த பர்த்டே செய்வோம். வார மாசம் செய்வோம். என்ன அது செய்வோம். என்ன நிறைய வாங்கி 2 கிலோ வாங்கி செய்வோம். நிறைய நாங்களே செஞ்ச வார இதே கொடுக்கலாம். இதே கொடுக்கலாம் பிறந்த நாளுக்கு. என்ன ஒரு கப் தண்ணி. தண்ணியா? இது சர்வேத்து செய்ய முடிஞ்சு. அதுவும் கார சர்வேத்.
என்ன மூடு அடுப்பு அந்த கேஸோட இல்ல கேஸ் இல்லையே இப்போ எடுக்க இல்லாத இல்லை நண்பாட்டியாச்சு விலை கூடி விட விலை கூடினாலும் சமைக்கத்தானே வேணும் ஞான சாப்பிட தானே கொதிக்குது என்ன சுடுதண்ணி அது சுடுதண்ணி போட போகிறேன்னா போடு அது எடுக்கலாம் உடனே கரண்டி போட்டால் பிடிக்கும் கடுமை அடிக்கக்கூடாது அளவாக தான் அடிக்கும் வந்து வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சுட்டேன் பாருங்கோ சுவையான பைத்தம்பணியாரம் பலகாரம் ரவை பைத்தம்பலகாரம் ஒன்றொண்டாதான் போகும் ஜான்சன் பச்சையாவே சாப்பிட முடிச்சு சரி காரதாசி சுடுங்க போட்டு நல்லா இருக்கு என்ன வேணாமா இதை பிடிங்க சுவையான லட்டு வந்து இன்றைக்கு செய்து முடிச்சாச்சு பைத்தம் பணியாரம் அண்ணா என்ன பலகாரம் பைத்தம் பணியாரம் பைத்தம் இல்ல என்ன அது ரவை ரவை பணியாரம் ரவை சொல்லு ரவை பாருங்க இப்போ சுவையான பைத்தம் பணியாரம் செஞ்சாச்சு இது பைத்தம் பணியாரம் இல்லை இது ரவை ரவை பைத்தம் பணியாரம் இதுக்கு நிறைய மில்க் மைட் அது வந்து போட்டு நிறைய சுவையா வந்து செஞ்சது நல்ல டேஸ்டா இருக்கு சும்மா அப்படி டேஸ்டா இருக்குது ஏன்னா மில்க் மைட் போட்டது இல்லை அதுவும் போட்டு செய்வேன் டேஸ்டா இருக்கு நிறைய பேரிச்சம்பழமா போட்டவா கச்சான் போட்டவா மெங்காலையும் சுட்டு கொண்டு பாருங்க என்னாலே நிறைய கைக்கலான்னு சொன்னா காய்ச்சல் வந்து தலைவடி எப்படி உடறியெல்லாம் நோவு கணக்க காய்ச்சா தலைவடிக்கும் அதெல்லாம் கயக்காம இருக்கிறேன் இப்படி உங்களுக்கும் தேவையா தொடர்பு கொண்டாலும் அம்மா செஞ்சு உங்களுக்கு அனுப்பிவிடுவேன் என்ன பார்க்குற ஆக்களுக்கு வந்து அதுக்கு தேவையா சொல்லுங்க நாங்கள் செஞ்சு அனுப்பிவிடுவோம் உங்களுக்கும்
சரி அப்போ பாருங்க எல்லாம் சுவையாக செஞ்சு முடிச்சாச்சு இங்கே செஞ்சோன்னு இருக்கிறா இனி அதை கொஞ்சம் மிளக்கிடணும் அப்படி கொஞ்சம் நேரமாக செஞ்சு முடிய அப்போ இவ்வளோத்தையும் காட்டி கொண்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்குமே சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குது இதில் என்னென்ன போட்டு நீங்கள் செய்ய மாதிரி பேரிச்சம்பழம் கச்சான் மிளகு சீரகம் ரவை மில்க் மைட் நெய் உலகம் போட்டு பேரிச்சம்பழம் பைத்தம்பலகாரம் ரவை பேரிச்சம்பழம் பைத்தம்பளி நம்ம செஞ்சிருக்கு அது டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் பொருளில் வச்சு சாப்பிடுங்க ரைட் ஓகே அப்போ இன்றைக்கு வீடியோ வந்து முடிச்சு கொள்கிறேன் வேறு ஒரு நாள் வீடியோவில் வந்து சந்திப்பேன் உங்களுக்கும் தேவைண்டா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கும் செஞ்சு அனுப்பி விடுறோம் சொல்லிக்கொண்டு பாய் பாய் பாய்